பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். கீழ்ப்படிந்தே அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா. சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. இந்த நாளுக்கு என்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ஆதியாகம புஸ்தகம் 22 அதிகாரம் 18வது வசனம். ஆதியாகமம் 22:18. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையிலே ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால். ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தான். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார். ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதலினாலே பூமியில் உள்ள சந்ததிகளுக்கே ஒரு ஆசீர்வாதத்தை அது பெற்று தருகிறது, கீழ்ப்படிதல். ஆகவே தான் இங்கே வேதம் சொல்லுகிறது, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால். ஆதியாகம புஸ்தகம் 12 அதிகாரம் 3 வசனத்தில் இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆபிரகாமுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கிடைப்பதற்கு காரணம் ஆண்டவருடைய சொல்லுக்கு அப்படியே அவன் கீழ்ப்படைந்தான். 12 அதிகாரத்தில் முதல் ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து, நீ உன் இனத்தையும் உன் தேசத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நீ புறப்பட்டு வா என்று சொன்னவுடனே அவன் எந்த கேள்வியும் கேட்காமல் அப்படியே அந்த வார்த்தைக்கு, அந்த சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அவன் புறப்பட்டான். கர்த்தர் அவன் போகிற இடத்தெல்லாம் அவனை ஆசீர்வதித்தார். 22 அதிகாரத்தில் வரும் பொழுது 75 வயதில் ஆபிரகாமை அழைத்து ஆண்டவர் சொன்னார், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்னார். 75 வயதில் சொன்ன வாக்கு தத்தம் அவனுடைய 100வது வயதிலே நிறைவேறினது. அந்த முதிர் வயதில் ஆண்டவர் கொடுத்த ஈசாக்கை ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் ஏக புதல்வன் என்று பார்க்காதபடி அவனை எனக்காக பலியிடு, மோரியா தேசத்திற்குள்ளே பலியிடு என்று சொன்னவுடனே ஆபிரகாம் அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறான். அதிகாலையில எழுந்து அவன் கட்டைகளை எடுத்துக்கொண்டு தன்னுடைய ஒரே மகனை ஈசாக்கை அவன் அழைத்து கொண்டு ஆண்டவர் காண்பித்த மோரியா தேசத்தின் மலையில் அவன் போகிறான். அப்படியே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். வேதத்தில் அநேக சம்பவங்களை சொல்லிக்கொண்டே போக முடியும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தபடியினால் அநேக ஆசீர்வாதங்களை தேவனுடைய ஜனங்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஆதியாகம புஸ்தகம் 26 அதிகாரம் 2 வசனம் 12 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு என்று ஈசாக்கை பார்த்து, ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கை பார்த்து ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஆபிரகாம் நாட்களில் இருந்த ஒரு கொடிய பஞ்சம் ஈசாக்குடைய நாட்களில் வந்தது. ஆகவே ஈசாக்கு எகிப்துக்கு போகலாம் என்று அவன் திட்டமிடும் பொழுது ஆண்டவர் அவனை அழைத்து சொல்லுகிறார்,
சொல்லுகிறார். அவனுக்கு தரிசனம் கொடுத்து சொல்லுகிறார், நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு என்று சொன்னார். அந்த சொல்லுக்கு அப்படியே ஈசாக்கு கீழ்ப்படிந்தான். 12ஆம் வசனம் சொல்லுகிறது, ஈசாக்கு அந்த தேசத்துல பஞ்ச காலத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஆண்டவருடைய சொல்லுக்கு ஈசாக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே அந்த பஞ்சத்துல, தண்ணீர் இல்லாத ஒரு நேரத்துல, மழை இல்லாத ஒரு நேரத்துல, வறண்ட பூமியிலே அவன் விசுவாசத்தோடு கூட விதையை விதைத்தான். 100 மடங்கு பலனை பெற்றுக்கொண்டான். இந்த காலை வேளையில 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவருடைய சொல்லுக்கு, அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்தாலே போதும். இந்த காலை வேளையில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரே ஒரு வழி, அவருடைய சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிதலிலே பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. அந்த கீழ்ப்படிதலினாலே தான் அந்த சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த ஆபிரகாமுடைய சந்ததியிலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் நின்று கொண்டிருக்கிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, அதற்கு சாமுவேல், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் சவுல் ராஜாவை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஆண்டவர் சொன்னார், நீ அமலேக்கை முற்றிலும் அழிக்க வேண்டும் என்று சொன்னார். ஆனால் அவன் சில காரியங்களை தனக்கென்று விட்டு வைத்தான். கொழுத்த ஆடுகளை விட்டு வைத்தான். ஆண்டவருக்கு பலி செலுத்த வேண்டும் என்று அவன் விட்டு வைத்தான். ஆண்டவருடைய சொல்லுக்கு அவன் கீழ்ப்படியவில்லை, முழுவதுமாய் கீழ்ப்படியவில்லை. இந்த காலை வேளையில ஆண்டவருடைய சொல்லுக்கு, அவருடைய வார்த்தைக்கு, கட்டளைகளுக்கு முழுமையுமாய் கீழ்ப்படியும் பொழுது நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. அங்கே சவுல் தன்னுடைய ராஜாங்க பதவியை இழந்து போனான். காரணம் என்ன? அவன் கீழ்ப்படியவில்லை. ஆகவே தான் தீர்க்கதரிசி சாமுவேல் அவனை பார்த்து சொன்னார், பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நனத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று. இந்த காலை வேளையில நாம் கீழ்ப்படிவோம், அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்போம், எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்திரித்துக் கொள்வோம், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் நாம் விளங்குவோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷனின் வார்த்தையின்படியே யோர்தானிலே 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல் மாறி அவன் சுத்தமானான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே நாகமான் என்கிற ஒரு பெரிய படைத்தலைவன், அவன் குஷ்டரோகியா இருந்தான். அந்த குஷ்ட வியாதி நீங்கும்படி தீர்க்கதரிசி எலிசாவிடத்துல வந்தான். எலிசா சொன்ன ஒரே ஒரு கட்டளை, நீ யோர்தானிலே போய் 7 தரம் முழுக வேண்டும். அந்த வார்த்தைக்கு அவன் முழுமையுமாய் கீழ்ப்படிந்து 7வது தரம் முழுங்கி எழும்பும் பொழுது அவனுடைய மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். அவன் குஷ்ட வியாதி அவனை விட்டு மாறினது. இந்த காலை வேளையில கீழ்ப்படியும் பொழுது அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவோம், அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிவோம், அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவோம், நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வார்த்தையை கொடுத்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் முழுமையான ஒரு கீழ்ப்படிதல், ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளின்படி நடந்து கற்பனைகளின்படி நடந்து முழுமையான ஆசீர்வாதங்களை, நிறைவான ஆசீர்வாதங்களை இன்றைக்கு ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும். நீர் அப்படி செய்கிறபடியினாலும் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.